ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு ப்ராடக்ட் தவிர மற்ற எல்லாமே 300க்குள்ளே தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது கிளாஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்க ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்தது. இது நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சுடும்போது நம்ம ஸ்பூனில் ஊற்றும்போது நிறைய வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். எண்ணெயும் சீக்கிரமாக காலியான மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் இது வாங்கியிருந்தேன். மேலே நமக்கு மூடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிளாஸில். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். ஆயில் நிறையா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து வாங்கிக்கலாம். இது கூடவே 2 ஹேங்கிங் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் தோசை சுடும்போது காட்டுறேன். நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாவே அது ஃபுல்லாக ஈவனாக வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகிருது. நம்ம ஸ்பூனில் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் அடிக்கும்போது பார்த்திங்க ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகிறதுனால தோசை நல்ல முருகலாக வந்து வந்துடுது. இந்த பாட்டிலில் வந்து 100 ml நமக்கு பிடிக்குது. இது எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 179க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதனுடைய ப்ராடக்ட் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு கிளாஸ் பாட்டில் தான். இது நான் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பால் பாத்திரத்தில் வந்து பாலை காய வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். அது ஒவ்வொரு தடவையும் எடுத்து காய வைக்கும்போது அது ஃபுல்லாக தீஞ்சு போன மாதிரி ஆயிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணலான்னா, பால் வந்து இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நமக்கு வேணுங்கும்போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு மேலே வந்து லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று போனால் கூட இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இப்போது கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ உயரம் வந்து இருக்குது. இது நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பாட்டில் இது. இது கிளாஸ் பாட்டில் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேணும். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 162க்கு நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுவுமே நான் ரொம்ப பிடிச்சி போய் தான் வந்து வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி மிக்ஸி தான் வந்து வச்சுருந்தேன். ஒரு 8 இயர்ஸாக அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000, 1500 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து 364க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். சின்னது ஒன்று, அதுக்கப்புறம் பெருசு ஒன்று 2 கொடுத்துருந்தாங்க. பெரிய ஜார் 500 ml அண்ட் சின்ன ஜார் வந்து 300 ml வந்து பிடிக்குது. இதில் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு சீக்கிரமாக நல்லா வந்து அரைச்சி கொடுத்துருது. இது ஆல் டைப்ஸ் ஆஃப் மிக்ஸிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வச்சுருக்கிறது வந்து ப்ரீத்தி மிக்ஸி. இதுக்கும் நல்லாவே வந்து ஃபிட் ஆகுது. பட் என்னென்னா லைட்டாக கொஞ்சம் லோட ஆடுது அவ்வளோதான். மற்றபடி நல்லாவே வந்து அரைச்சி கொடுக்குது. இதுக்கு மூடியும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஜாருக்குமே வந்து மூடி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா, நம்ம வெளியில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த மூடி போட்டு அப்படியே கொண்டுட்டு போய்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவிக்கெல்லாம் மசாலா அரைக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தண்ணி விட்டு அரைப்போம். பட் இதில் வந்து நிறைய தண்ணி விட்டு அரைச்சா தான் நமக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி காட்டுது. பாருங்கள், லைட்டாக வந்து லொடன்னு ஆடுது அவ்வளோதான். மற்றபடி நமக்கு நல்லாவே வந்து அரைச்சி கொடுக்குது. நமக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடிக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி கொடுத்துருது. அதில் 6 பிளேட் இருக்கிறதுனால நல்லா வந்து அரைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இதனோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காதை பொளக்கிற அளவுக்கு சவுண்டு வருது. நான் வாங்கியிருந்து பார்த்திங்கன்னா 364க்கு வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த ப்ரைஸுக்கு இது நல்லா அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதனால தான் வாங்கிட்டேன். இது க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. அதனாலேயே எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நம்ம ஆயில் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் ஜார் வந்து வாங்கியிருந்தேன் வித் ப்ரஷ்ஷோட.
இது எதுக்காக நான் வாங்கியிருந்தேன்னா, பணியாரமெல்லாம் சுடும்போது, அந்த பணியார குழிலலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பூரி சுடும்போது, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆயில் ஊத்தி, ஊத்தி நம்ம சுடும்போது ஆயில் நெறைய வந்து வேஸ்ட் ஆகுது. அதுக்காக இந்த பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, அந்த பூரி கட்டையில வந்து அப்ளை பண்றதுக்காக இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரஷ் வந்து சிலிக்கான்ல வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது, அழகா இருந்தது. வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இது 250 எம்எல் கெப்பாசிட்டி உள்ள ஜார் இது. இதோட பிரைஸ் 189க்கு நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு மேல மூடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் மூடிய கழட்டி, கழட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கேஸ்கெட் வந்து குடுத்துருக்காங்க. இத நாம வச்சு மூடிட்டோம்னா போதும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கு. நல்ல கிரிப்பா வந்து புடிச்சுக்குது. இத நம்ம எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கியூட்டான ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது பிளேட் ஆர்கனைசர் இது. நமக்கு செட் ஆஃப் 2 வந்து கிடைக்குது. இதோட பிரைஸ் 192க்கு நான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதில நம்ம நெறைய பிளேட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கீழ ஆரஞ்சு கலர்ல இந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. பட் இது வந்து நல்லா ஃபிட் ஆகல. அது ஒண்ணு தான் மிஸ்டேக்கா இருக்கு. அடிக்கடி கழண்டு விழுற மாதிரி இருக்கு. அது மட்டும் நம்ம தொலையாம பார்த்துக்கணும். நம்ம பிளேட் எல்லாம் இதில ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு நெறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக நான் இது வந்து வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 2 வந்து நமக்கு 192 கிடைக்கிறது ரொம்பவே வொர்த்துன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுவும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கல்லு, பூரி கட்டை இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பின்னாடி தோசை கல்லும் நாம இதில வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சப்பாத்தி கல்லு, பூரி கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க நம்ம தனியா வச்சுருவோம். அதுக்கு இதில நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரே இடத்துல நீட்டா பார்க்கறதுக்கு ஆர்கனைஸ்டா வந்து இருக்கும். அதுக்காக நான் மெயினா வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். என்னோட கிச்சன் செல்ஃப் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து, பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது. இதில வந்து பிளாஸ்டிக்ல வந்து குடுத்துருக்காங்க. மேல மூடியும் வந்து நமக்கு சூப்பரா வந்து குடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் 6, சின்ன சைஸ் 6 மொத்தம் 12 வந்து குடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் 1 கிலோ நமக்கு பிடிக்கும். சின்ன சைஸ் 1/2 கிலோ பிடிக்கும். இது வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு பருப்போ, துவரம் பருப்பு, பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு வைக்கும்போது, நமக்கு எது நம்ம போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால நான் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினேன். மேல மூடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிப்பா பிடிச்சுக்குது. அதுலயும் சின்னதா வந்து ஒரு கேஸ்கெட் மாரி குடுத்துருக்காங்க. நல்லா வந்து பிடிச்சுக்குது. இதில 2டே 2 மூடி வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருந்தது. பட் பரவால்ல. ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. இதோட பிரைஸ் 463க்கு நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஒரு செராமிக் கண்டெய்னர். இதில புளி, உப்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 2 வந்து நமக்கு கிடைக்குது. 1 லிட்டர் கெப்பாசிட்டியுடையது. இது வந்து நல்லா பெருசாவே வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 317க்கு நான் வாங்கியிருந்தேன். இதனோட பேக்கிங் ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. நல்லா பத்திரமா வந்து நமக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேல மூடி வச்சுக்கிறதுக்காக 2 மூடியும் வந்து குடுத்துருந்தாங்க. இதோட கலரும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அட்ராக்டிவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத சைஸ் வந்து நல்லா பெருசாவே வந்து குடுத்துருந்தாங்க. என் கை வச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா பெருசா இருந்தது. மூடியும் நல்லா சூப்பரா இருந்தது. உள்ள நல்லா ஒயிட் ஃபினிஷிங் வந்து குடுத்துருந்தாங்க. இது எல்லாமே என்னோட கிச்சன்ல ஒரு சில திங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். வரக்கூடிய வீடியோல இது எப்படி நான் ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்றேன். மீஷோல ஒவ்வொரு தடவையும் பிரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வாங்கும்போது என்னென்ன பிரைஸ் இருந்ததோ, அதுதான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் கோட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.